இதோட சூர்யா மற்றும் அமிதாப் பச்சன் ஆக்டிங்ல வெளியிருக்கக்கூடிய விஸ்வநாத் சன் திரைப்படத்துடைய தேர்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த அளவுக்கு பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்துடைய 3வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 10,20,00,000 ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 3 நாள் சேர்த்து 31,50,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. கர்நாடகால விஸ்வநாத் சன் திரைப்படத்துடைய தேர்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது 3,10,00,000 ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 3 நாள் சேர்த்து 8,95,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. அடுத்ததா கேரளால பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய தேர்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது 1,50,00,000 ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 3 நாள் சேர்த்து 4,80,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ஆந்திரா அதுக்கப்புறம் தெலுங்கானால விஸ்வநாத் சன் திரைப்படத்துடைய தேர்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது 10 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 3 நாள் சேர்த்து 29,60,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படத்துடைய தேர்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது 45,00,000 ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 3 நாள் சேர்த்து 1,20,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ஓவரால் இந்தியா ஃபுல்லாமே விஸ்வநாத் சன் திரைப்படத்துடைய தேர்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது 25,25,00,000 ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 3 நாள் சேர்த்து 76,05,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல இந்த படத்துடைய தேர்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது 20,20,00,000 ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 3 நாள் சேர்த்து 44,60,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ஸோ ஃபைனலா ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாமே விஸ்வநாத் சன் திரைப்படத்துடைய தேர்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது 45,45,00,000 ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 3 நாள் சேர்த்து 120,65,00,000 ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வசூல் பண்ணிருக்கு.